கிறிஸ்துவின் முதலாவது அற்புதம். கலிலேயா நாட்டில் கானா என்னும் நகரத்தில் ஒரு திருமணம் நடந்தது. இயேசுவும் அவருடைய சீடர்களும் அத்திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். திடீரென்று திருமண வீட்டில் திராட்சரசம் தீர்ந்துவிட்டது. உடனே இயேசுவின் தாயார் அவரிடம் வந்து, விருந்தில் பரிமாறுவதற்கு ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு தன் தாயிடம், அம்மா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் என்னிடம் கூற வேண்டியதில்லை. என் வேளை வரும்போது நான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்றார். இயேசுவின் தாய் வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களிடம் என்ன செய்ய சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்றார். 6 பெரிய தண்ணீர் ஜாடிகள் அங்கே இருந்தன. இயேசு வேலைக்காரர்களை பார்த்து, இந்த ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவற்றின் விளிம்பு வரை தண்ணீர் நிரப்பினார்கள். பின்னர் அவர் அவர்களிடம், இதில் சிறிது எடுத்து பந்தி பொறுப்பாளரிடம் கொண்டு போய் கொடுங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அவர் அதை சுவைத்து பார்த்தார். அது சுவையான திராட்சரசம் என்று கண்டார். அவருக்கு இந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. உண்மையில் அந்த ஜாடிகளில் தண்ணீர் நிரப்பிய வேலைக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும். எனவே அவர் மணமகனை அழைத்து, எல்லா இடங்களிலும் நல்ல சுவைமிக்க திராட்சரசத்தை முதல் பந்தியில் வழங்குவார்கள். விருந்தினர் குடித்து முடித்த பின்பு சாதாரண ரசம் பரிமாறப்படும். ஆனால் இவ்வளவு சுவையான ரசத்தை இதுவரை மறைத்து வைத்துவிட்டாயே என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதலாவது அற்புதம்.